இது பாயிண்ட் ஆஃப் வியூ என்ற பாட்காஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அஜித் சாருக்கு பத்மபூஷன் விருது தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். அதையே இப்போ தந்தாங்க, இந்த நேரத்தில் தந்தாங்க. சரியா தவறா பார்க்கலாம் வாங்க வீடியோ. பேசுறதெல்லாம் முழுக்க என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜித் சாருக்கு எதற்காக விருது தந்திருக்காங்கன்னா, சிறந்த கலைஞருக்கான விருது தந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த விருதை யார் வாங்கியிருக்காங்கன்னா, கமல் சார் வாங்கியிருக்காரு. கமல் சார் தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாவுக்கே ஒரு பெருமை. ஏன்னா அவருடைய நடிப்புக்கு இணை அவர் தான், வேறு யாரும் கிடையாது. It is not possible. அவருக்கு அந்த விருது தகுதியானது. அடுத்து இந்த விருது யார் வாங்கியிருக்காருன்னா, விஜயகாந்த் வாங்கியிருக்காரு. சினிமாவில் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு உதவுறது, அரசியலில் எம்ஜிஆருக்கு பிறகு யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னதை எதிர்க்கட்சி தலைவர் ஆகி காட்டின ஒரே தலைவர் விஜயகாந்த். அவருக்கே இப்போ தான் பத்மபூஷன் தந்தாங்க. இது தகுதியான விருது தான். ரஜினி சாருக்கு இந்த அவார்டு தந்திருக்காங்க. இதிலே விருப்பம் இல்லை. ஏன்னா சூப்பர் ஸ்டார் இதெல்லாம் ஓகே. ஆனால் மாஸ் மசாலா படம் நடிக்கிற ஆக்டர்களுக்கு எதுக்கு இந்த அவார்டு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். அஜித் சார், விஜய் சார், இவங்க எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். உண்மையிலே இந்த விருதுக்கு தகுதியான விக்ரம் சார். அவருடைய படங்களை பார்த்தாவே என்ன மனுஷன் இப்படி நடிக்கிறானே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே தான் சூர்யா சார், தனுஷ் சார், இவங்களுக்கு தந்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணும். புஷ்பான்னு ஒரு படம் வந்துச்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அந்த படமும் ஜெய்பீம் படமும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் பெஸ்ட்டு படம்னு சொல்லிட்டு புஷ்பாவுக்கு நேஷ்னல் அவார்டு தராங்க. ஆளுகின்ற மத்திய அரசு தான் நேஷ்னல் அவார்டு, பத்மபூஷன் இந்த மாதிரி விருது பரிந்துரை செய்கிறது, கொடுக்கறது எல்லாம் மத்திய அரசு தான் பண்ணுவாங்க. அதனால் விஜய் சார் பிஜேபி கவர்மெண்ட்டை டைரெக்டாக அட்டாக் பண்ணும்போது விஜய் சாருக்கு ஆப்போசிட் யார்? அஜித் சார். அவங்களுக்கு கொடுங்க விருது அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஒரு வேலை இருக்குமோ? உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்.